வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே, சித்திரை மாதத்திலே உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு அறிந்து கொள்ள ஆவல் இருக்கிறது. முதலிலே பார்க்கும்போது குடும்ப நிலவரத்திலே அனைத்தையும் பூர்த்தி செய்ய போகிறீர்கள். ஏதாவது உங்களுக்கு விட்டு போயிருந்ததுன்னா அதெல்லாம் இந்த மாசம் ஃபுல்ஃபில் பண்றது அப்படின்றது உங்க வாக்குறுதிகள் எல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல மாதம். உறவினர்கள் ஆதரவும் மன மகிழ்ச்சியை தருவதாகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதத்தின் அவுட்லைன் தெரியுது. அதனால் உடல் ஆரோக்கியம் நல்லாக இருக்கும். அன்றாட ரொட்டீன் எல்லாம் சுறுசுறுப்பா செய்ய போறீங்க. இந்த மாதத்துல ரொம்ப ஆக்டிவான பர்சனா இருக்க போறீங்க. தொழில் வியாபாரம் செய்வர்கள் கொஞ்சம் அடிஷனலா அபிவிருத்தி செய்வதற்காக உங்க எதிர்பார்த்த லாபத்தை பெருக்குவதற்காக என்னெல்லாம் முயற்சி செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யக்கூடிய காலம். எதிர்பாராத உதவிகள் கிடைப்பதற்கும் கொஞ்சம் கடன் சுமைகள் குறைவதற்கும் வாய்ப்புகள் உள்ள மாதமாக அமைகிறது. கவர்மெண்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் கொஞ்சம் சிறப்பாக செய்யக்கூடிய காரியங்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு தாங்கள் எதிர்பார்க்கும் காரியத்திலே கொஞ்சம் வேலை பளு இருக்கும். அதற்கான இன்சென்டிவ் இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். இடங்கள், இடமாற்றங்கள், பிரயாணங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய மாதங்களாகும். குழந்தைகள் கொஞ்சம் படிப்பிலே கொஞ்சம் கவனம் செலுத்துவது சிறந்தரக்கூடிய காரியத்தினாலே கொஞ்சம் வீட்டிலே கொஞ்சம் கஷ்டங்கள் மனதில் இருக்கும் அப்படின்னு தெரியுது. அதை மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. தட்சிணாமூர்த்தி தெய்வத்தை வணங்குவதும் தொடர்ந்து ஆஞ்சநேயத்தின் அனுமன் சாலிசா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருப்பதும் உங்களுக்கு வாழ்க்கையிலே பலனுள்ளதாக இந்த மாதத்தை அமைத்துக் கொடுக்கும். வாழ்க வளத்துடன்.